முடியும் இதே மாதிரி வளராமல் ரொம்ப சுருண்டு போய் அப்படியே நிற்கிதா? இனிமேல் நீங்கள் ஷாம்பு கூட இதை மட்டும் தேய்ச்சி எப்போ குளிக்கிறீங்களோ அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இனிமேல் உங்களுக்கு எவ்வளோ முடி கொட்டினாலும் அந்த முடிகளெல்லாம் திரும்ப வளரும். அதே மாதிரி உங்களுக்கு முடியே வளராமல் அப்படியே ரொம்ப நாளாக ஸ்டாப்பிங்லேயே இருக்குது அப்படின்னா கூட இதை செஞ்சாவே போதுங்க. முடிகள் பார்த்திங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கொட்டையான தலையில் கூட முடி வளர்கிறதுக்கு இது ஒன்றே போதுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய முடிகள் கொட்டி போயிருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முடிகள் அப்படியே நிறைய வளர்ந்துக்கிட்டே வருது. இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி தலையில் நிறைய டேண்ட்ரஃப், அதாவது பொடுகு தொல்லை பிரச்சனை இருந்தாலும் சரி, அதே மாதிரி முடியே வளராத, தலை ரொம்ப அரைச்சிக்கிட்டே இருக்குது, முடியெல்லாம் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் முடி உதிர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, வளரவே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். கொஞ்சம் கூட பக்க விளைவுகளும் இருக்காது, முடியும் நல்லா சூப்பராக வரும். நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். வேப்பிலை சேர்த்துக்கோங்க. வேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்ல கொழுந்து வேப்பிலையாக பார்த்து சேர்த்துக்கணும். அதில் தான் அதிகப்படியான கசப்பு தன்மை இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடியது கிராம்பு. 2 கிராம்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வெந்தயத்தை பயன்படுத்துறதால நமக்கு ஜலதோஷ பிரச்சனையும் இருக்காதுங்க. இப்போ நம்ம எந்த ஸ்பூனில் வெந்தயத்தை எடுத்தோமோ அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த கருஞ்சீரகத்தையும் இந்த தண்ணியில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா காய வைக்கணுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்காவது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிற நிலைமைக்கு வந்திருக்குது. இப்போ நம்ம 1/2 கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியோ அல்லது நம்ம ரேஷன் கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய அரிசியோ இதுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி ரேஷன் கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய அரிசி தான் இதுக்கு எடுத்துக்கிறேன். நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரு கைப்பிடி எடுத்து அதில் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை ஒரு 5லேருந்து 7 நிமிஷமாவது நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாம் தண்ணியில் இறங்கி வரும். அதே மாதிரி வெந்தயமும் நல்லா ஊறி வந்துடும் நம்ம இந்த மாதிரி கொதிக்க வைக்கும்போது. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த பாத்திரத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தண்ணி நல்லா ஆறி போயிடுச்சு. தண்ணியோட நிறம் நல்லா மாறி போயிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நிறத்துக்கு வரணும். இப்போது இந்த தண்ணியை நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த நம்ம வடிகட்டி வச்சுக்கக்கூடிய அந்த பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம தூரெல்லாம் போடக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். அந்த தண்ணியை மட்டும் தனியாக இப்போதைக்கு நம்ம பிரித்து எடுத்து வச்சுருக்கிறோம். அவ்வளோதாங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தா நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும். செம்பருத்தி இலை அண்ட் செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வேளை கிடைக்காம இருக்கலாம். கிடைக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு செம்பருத்தி பூ இலை கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே இது வந்து வாங்கிக்கலாம். இது பவுடராக கிடைக்குங்க. நாட்டு மருந்து கடைகளையும் செம்பருத்தி பவுடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அல்லது இது எதுவுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இது மட்டும் தனியாக அப்படியே அந்த பாத்திரத்தில் இருக்குது. அதை மட்டும் இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அந்த வெந்தயம் இப்போ நல்லா ஊறி போயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம முதலையே சேர்த்தோன்னா எல்லாம் நல்லா அரையாது. அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரைக்கும் போது தண்ணி தேவைப்படும். அப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல வளவளான்னு இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை போட்டாவே நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். தலையில் அதிகப்படியான பொடுகு தொல்லை இருந்தாலும் போகும், பேன் தொல்லை இருந்தாலும் நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். முடி ரொம்ப உதிர்ந்து போயிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஆமணக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆமணக்கெண்ணெயில் 1 ஸ்பூனுக்கோ 2 ஸ்பூனுக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஆமணக்கு எண்ணெய் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்முடைய தலையில் நாம் இதை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். எப்போ நம்ம வந்து தலைக்கு குளிக்கிறோமோ தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தலை ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு முடி உதிர்வு தொல்லை பயங்கரமாக இருக்குது. முடி வந்து வளரவே வளரல. வாரத்தில் 2 நாள் போட்டாவே அடுத்த வாரம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முடி உதிர்வு செம்மையாக ஸ்டாப் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் போடும்போது மாதத்துக்கு ஒரு முறை போட்டாவே முடி நல்லா சூப்பராக நல்லா கொழு கொழுன்னு வளர ஆரம்பிக்குங்க. ஏற்கனவே நம்ம காய்ச்சி ஆற வச்ச தண்ணி இது. இந்த தண்ணியை நம்ம அரைக்கிறதுக்காக பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த தண்ணியை நம்ம கொஞ்சமாக இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஷாம்பு சேர்த்துக்கலாம். எந்த ஷாம்புவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தலைக்கு எந்த ஷாம்பு பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஷாம்பில் கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவே நீங்கள் சீகக்காய் தான் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சீகக்காயில் கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே தலைக்கு பேக் போட்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த பேக் போட்டு குளிக்கும்போது இந்த தண்ணியை ஊற்றி நம்ம வந்து தலைக்கு இந்த மாதிரி மசாஜிங் பண்ணி குளிச்சுக்கலாம். அல்லது நீங்கள் பேக்கே போடலை, சாதாரணமாக குளிக்க மட்டும்தான் போகிறீங்க அப்படின்னா கூட இந்த தண்ணியை நீங்கள் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பப்போ நீங்கள் தலைக்கு ஷாம்பு போடுறீங்களோ அந்த ஷாம்பு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணியை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். முடி சூப்பராக வளரும். முடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஹேர் ஃபாலே இருக்காது. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கிறாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலைகளை பார்த்து சேர்த்துக்கோங்க. அல்லது காஞ்ச கறிவேப்பிலைகள் இருந்தால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
இது பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி இலைகள். கரிசலாங்கண்ணி இலைகள் எனக்கு கிடைக்கும்போது நான் இந்த மாதிரி பறித்து வச்சுருந்தேன். அது காஞ்சு போயிருக்குது, அவ்வளோதான். இந்த காஞ்சு போன கரிசலாங்கண்ணி இலைகளையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு கரிசலாங்கண்ணி இலைகள் கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கரிசலாங்கண்ணி பவுடர் கிடைக்கும். அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி இலைகள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தாங்க. இப்போ நம்ம இதை தண்ணி எதுவும் சேர்க்காம இப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. அரைச்செடுக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு இருக்கும், அவ்வளோதான். எந்த அளவுக்கு நம்ம பவுடரை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த பவுலில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பவுடர் மூழ்கிற அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. செக்கெண்ணெயாக இருந்தால் நீங்கள் அந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே வச்சிடலாம். போக போக பார்த்திங்கன்னா இதோட நிறம் எல்லாம் இந்த எண்ணெயில் அப்படியே இறங்கிடும். இந்த எண்ணெயை நம்ம காய்ச்சறதை விட இந்த எண்ணெயிலேயே இந்த பொருட்களை அப்படியே ஊற போட்டு தேய்ச்சோன்னா முடிக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நான் இந்த பவுலை அப்படியே தூக்கி வெயிலில் வச்சுக்கிறேன். வெயிலில் ஒரு 3 நாள் வச்சோம் அப்படின்னா இந்த நிறம் நல்லா மாறி போயிருக்கு. நிறம் மாறினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி பாட்டிலில் பார்த்திங்கன்னா நான் நிறைய ஊற போட்டு வச்சுருக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் செய்யும்போது கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த கரண்டியை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. கரண்டி நல்லா சூடானதுக்கப்புறமா சூடான கரண்டியில் இந்த எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா அந்த எண்ணெயும் லைட்டாக சூடாகிடும். அதுக்கப்புறமா இந்த தலை ஃபுல்லாக இந்த மாதிரி மசாஜிங் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போ நீங்கள் பேக் போடலையோ அந்த டைமில் இந்த மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே நமக்கு அரைச்சி பேக் போடுறது அப்படிங்கிறது முடியாத விஷயந்தான். நம்ம என்றைக்காவது ஒரு நாள் பேக் போடலாம். ஆனால் இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா நம்ம தினமும் கூட யூஸ் பண்ணலாம். அல்லது நீங்கள் குளிக்க போகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த எண்ணெயை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி ஷாம்பு போட்டு குளிச்சு பாருங்கள். முடி நல்லா சூப்பராக வளரும். கொஞ்சம் கூட முடி உதிர்வே இருக்காது. தொல்லை, பேன் தொல்லை இதெல்லாம் அப்படியே காணாமல் போயிடுங்க. முடி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வளர்ந்து வரது உங்களுக்கே ஆச்சரியத்தை கொடுக்கும். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடி உதிர்வால் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள்.